சீச்சி சீரே நானி இதுதான் இன்னைக்கு இணையத்தை கலக்கிட்டு இருக்கிற உரிய மொழி பாடல். ஃபேஸ்புக், இன்ஸ்டா ரீல்ஸ் அப்படின்னு எல்லாத்துலேயும் வைரல் இதுதான். இந்த பாடலோட பின்னணி என்ன? 30 வருஷம் பழைய பாடலான இது இப்போ ட்ரெண்ட் ஆகிறதுக்கு காரணம் என்ன? இதை உருவாக்கின கலைஞனுடைய உருக்கமான கதை என்ன தெரியுமா? வாங்க பார்க்கலாம். 1992 வெளியான ஒடியமொழி நாட்டுப்புற பாடல் தொகுப்பு பழிபுல் அப்படிங்கிற இந்த தொகுப்புல இடம்பெற்ற 8 பாடல்கள்ல ஒரு பாடல் தான் இந்த சீச்சி சீரே நானி. பிரபல ஒடிய இசைக்கலைஞரான சத்யநாராயணன் அதிகாரி இந்த பாடலுக்கு இசையமைச்சு பாடல் எழுதி பாடியும் இருக்காரு. பழங்குடிகள் சூழ ஒடிசாவுடைய கோரட்புட் பகுதியில் பிறந்து வளர்ந்த சத்யா ஒரு வழக்கறிஞர். கூடவே தான் வளர்ந்த பகுதியுடைய கலாச்சாரத்தையும் அதோட தொன்மை மிகுந்த நாட்டுப்புற இசை மற்றும் பாடல்களை பரவலா கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற முனைப்புல இயங்கினாரு. ஒடிசாவுடைய மரபுகள் அதன் ஆன்மா சிதையாம அதே நேரம் எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிற வகையில பாடல்களை உருவாக்குனாரு. அப்படியான பாடல்கள்ல ஒண்ணுதான் சீச்சீரே நானி பாடலும். சரி, இப்ப இந்த பாடல் இப்ப ட்ரெண்ட் ஆகிறதுக்கு காரணம் என்ன? காதல் தோல்வி பாடலா இந்த பாடல் உருவாக்கப்பட்டிருந்தாலும் இந்த வீடியோ பாடலை பார்த்ததுக்கு அப்புறம் பலரும் அதை ஒரு ட்ரால் மெட்டீரியல் ஆக்கி சமூக வலைதளங்கள்ல பரவ விட்டாங்க.